இன்றைய புனிதர் ஏப்ரல் 4. புனித இசித்தோர், ஸ்பெயின் நாட்டு மறைவல்லுனர். பிறப்பு 560 ஸ்பெயின். இறப்பு ஏப்ரல் 4, 636. புனிதர் பட்டம் 1598. திருத்தந்தை 8ஆம் கிளமெண்ட். திருத்தந்தை 13ஆம் பெனடிக்டால் 1722ஆம் ஆண்டு மறைந்த வல்லுனர் பட்டம் வழங்கப்பட்டது. இவர் ஸ்பெயினில் உள்ள செவல் நகரில் ஏறத்தாழ கிபி 560 பிறந்தவர். இவர் ஒரு உயர் குலத்தைச் சேர்ந்தவர். இவருடன் பிறந்தவர்கள் 3 சகோதர சகோதரிகள். இவருடன் பிறந்தவர்கள் மூவருமே புனிதர் பட்டம் பெற்றவர்கள். பெற்றோர் இவர்களை பக்தியிலும் ஆன்மீகத்திலும் சிறப்பாக வளர்த்தார்கள். பெற்றோரின் இறப்பிற்கு பின் சகோதரர் லியாண்ட்ரால் இசிதோருக்கு கல்வி பயிற்சி அளிக்கப்பட்டது. இவர் சிறு வயதில் படிக்கும் போது படிப்பில் ஆர்வம் இல்லாததாலும் இவரின் ஆசிரியர் மிகவும் கடுமையானவராக இருந்ததாலும் பள்ளியை விட்டு ஓடிப்போனார். பின்னர் என்ன செய்வதென்று அறியாமல் தனிமையில் ஒரு பார்வையின் மீது அமைந்திருந்தார். அப்போது மழைத்துளிகள் விழுந்து விழுந்து துளைகள் ஏற்பட்டிருப்பதை உற்று பார்த்த அவர் விடாமுயற்சியை பற்றி தெளிவாக புரிந்து கொண்டார். இதனால் மீண்டும் தனது ஆசிரியரை அணுகி தவற்றிற்கு மன்னிப்பு வேண்டி மீண்டும் பள்ளியில் சேர்ந்து புலமை பெற்றார். இசிதோர் தன் இளம் வயதிலிருந்தே சிறந்த அறிவாளியாக திகழ்ந்தார். இவர் பல நூல்களை எழுதினார். இந்த நூல்களில் பல நூற்றாண்டுகளாக பல்வேறு கல்லூரிகளில் பயன்படுத்தப்பட்டு வந்தன. லத்தீன் மறைவல்லுநர்களில் இவரும் ஒருவராக இருந்தார். இவர் பல புத்தகங்களை வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் தன் நேரங்களை செலவழித்து தான் படித்தவைகளை வாழ்வாக வாழ்ந்தார். இதனால் இறைவனோடும் மக்களோடும் அதிக தொடர்பு கொண்டிருந்தார். மறைநூல் வாசிக்கும் போது நாம் இதுவரை பெற்றுக்கொள்ளாத வரங்களையும் அறிவையும் உறவையும் பெறுகிறோம் என்பதை மற்றவர்களுக்கு போதித்தார். 599ஆம் ஆண்டு செவின் நகரின் ஆயராக இருந்த தன் உடன்பிறந்த அண்ணன் இறந்த பிறகு தாமே ஆயர் பொறுப்பை ஏற்று 37 ஆண்டுகள் ஆயராக பணியாற்றினார். ஸ்பெயினில் ஆயர்களின் பேரவை பலமுறை கூட்டி தலைமை தாங்கி நடத்தினார். இப்பேரவையால் பல சிறந்த காரியங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டது. 200 ஆண்டுகள் ஆரிய பதத்தில் ஊறிக்கிடந்த ஸ்பெயினை அடிப்படை விசிகாத் என்ற மக்களை முற்றிலும் மனமாற்றினார். இவர் 636ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் நாள் இறந்தார். இவர் சிறந்த மறைவல்லுனராக, திருச்சபையின் ஒளி விளக்காக, கடவுள் திட்டத்தை அன்பு செய்து நிறைவேற்றுபவராக தன் வாழ்நாளின் இறுதி வரை இருந்தார். ஜெபத்தின் வழியாக நாம் கற்காததை எல்லாம் கற்றுக்கொள்கிறோம் என்பதை இவ்வுலக மக்களுக்கு வலியுறுத்தி சென்றார். 1598இல் திருத்தந்தை 8ஆம் கிளமெண்ட் அவர்களால் இசிதோருக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது. 1722ஆம் ஆண்டு திருத்தந்தை 13ஆம் பெனடிக்ட் அவர்களால் புனித இசிதோர் ஸ்பெயின் நாட்டு திருச்சபை மறைவல்லுனர் என்று அறிவிக்கப்பட்டது. ஜெபம். ஞானத்தின் ஊற்றையும் இறைவா, நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள அனைத்து கொடைகளுக்கும் நன்றி கூறுகின்றோம். அதே வேளையில் உம்மால் எமக்களிக்கப்பட்ட அறிவை பயன்படுத்தி உமது இறையாட்சியை இவ்வுலகில் பரப்பி நாங்கள் என்றென்றும் உம்மோடு இணைந்து வாழ வரம் தாரும். ஆமென்.